Dirac theorem. If G is a graph with P greater than or equal 3 matrices and del greater than or equal P by 2, then G is a Hamiltonian. இதான் ஸ்டேட்மெண்ட்டு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டெஃபினிஷன் என்னென்னா, ஹேமில்டனியன் டெஃபினிஷன் வந்து a graph having a Hamiltonian cycle வந்து Hamiltonian கிராஃப்னு சொல்வோம். ஹேமில்டனியன் சைக்கிளாக இருக்கணும், அது எப்படி இருக்குன்னா ஸ்பேனிங் சைக்கிளாக இருந்தால் ஹேமில்டனியன் சைக்கிள் சொல்லுவோம். இதுதான் டெஃபினிஷனு. ப்ரூஃப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, let G be a graph with P greater than or equal 3 vertices and del greater than or equal P by 2. Suppose theorem is false. இப்படி இருக்கும்போது தேரம் வந்து ஃபால்ஸ், அதாவது தப்புன்னு சொல்கிறாங்க. let G be a maximal non-Hamiltonian graph with P vertices. அதாவது நான்-Hamiltonian graph. நான்-Hamiltonian கிராஃபாக இருக்கணும், அது தீட்டா கிராஃபாக இருக்கணும். தீட்டா கிராஃபோட டெஃபினேஷன் என்ன, என் பிளாக் வித் 2 non-adjacent vertices ஆஃப் டிகிரி 3 வந்து என்னன்னு சொல்லுவோம்னா தீட்டா கிராஃப்னு சொல்லுவோம். அப்போ டிகிரி 3, அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா P greater than or equal 3ன்னு கொடுத்துருக்காங்க. since P greater than or equal 3, G is not complete. அதாவது every complete graph is Hamiltonian நம்ம சொல்லுவோம். இப்போ தேரம் ஃபால்ஸ், அதாவது கான்ட்ரடிக்ஷன் முடிகிறதுனால G is not completeன்னு எடுத்திருக்கோம். there exist 2 non-adjacent vertices in G. அதாவது 2 non-adjacent vertices எடுக்கிறாங்க. அது என்னன்னா U and V. let U and V be a non-adjacent vertices in G. then G plus UV is a Hamiltonian. then G plus UV is a Hamiltonian. since G is non-Hamiltonian, அதாவது G non-Hamiltonian சொல்கிறாங்க. each Hamiltonian cycle of G plus UV must contain the line UV. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் G plus UV வந்து ஹேமில்டனியன் ஒரு தேரத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ G வந்து நான் ஹேமில்டனியனாக இருந்தால் contain the line UVன்னு எடுக்கிறோம். அப்போ UVன்னு ஒரு லைன் அங்கே ஃபார்ம் ஆகும். G has a spanning path V1, V2, etc. VP with origin எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா U equal V1ல ஸ்டார்ட் ஆகி டெர்மினஸ் B equal VP. எண்டு வந்து என்னென்னா B equal VPயாக இருக்கும். லெட் X Tன்னு 2 இது எடுக்கிறோம். அப்போ Xோட செட்டு எப்படி இருக்குன்னா VI such that UVI plus 1 belongs to E and Tன்ற செட்டு எப்படி இருக்குன்னா VI such that I less than P VI B belongs to E. அப்போ Eன்றது வந்து எட்ஜ் செட் ஆஃப் Gன்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா clearly VP belongs to X union T. Xன்ற செட்டும் Tன்ற செட்டும் யூனியன் பண்ணால் லெஸ் தென் Pன்ற வேல்யூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் X யூனியன் T லெஸ் தென் P. to prove X intercept T equal to empty. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா X intercept T வந்து emptyன்னு சொன்னால் போதும். சப்போஸ் X intercept T not equal to empty, then there exists at least one vertex. அது ஒன் வெக்டர்ஸ் எடுத்தால் அது X intercept Tயில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ VI belongs to X intercept T. அப்போ UVI plus 1 belongs to E. Eன்றது இங்கே எட்ஜ் செட்டு. அப்போ VI V belongs to E. then B1, B2, etc. VI, VP, VP minus 1, etc. VI plus 1, VI is a Hamiltonian cycle in G. Hamiltonian cycle எப்படி இருக்குன்னா அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. V1, V2, VI, VI plus 1. B1ல இருந்து VI plus 1க்கும் BIல இருந்து BPக்கும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபார்ம் ஆகலை இங்கே. அப்போ திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் டு G இஸ் நான் ஹேமில்டனியன். அதாவது நம்மளுடைய கான்செப்ட் படி வந்து என்னென்னா G வந்து ஹேமில்டனியன் ப்ரூவ் பண்ணணும். இது வந்து கான்ட்ரடிக்ஷன் டு நான் ஹேமில்டனியன். நம்ம நான் ஹேமில்டனியன் ப்ரூவ் பண்ணணும்னு எடுத்தோம், அதுவும் கான்ட்ரடிக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய கான்செப்ட் படி என்னென்னா G வந்து ஹேமில்டனியன் ப்ரூவ் பண்ணணும். அப்போ X intercept T equal to empty. அப்போ மாடுலஸ் ஆஃப் X intercept T வந்து equal 0. அப்போ இந்த டைம் 0ன்னு சொல்லியாச்சு. இன்ஸ் ஈக்குவேஷன் 1 இது பண்ணும்போது X மாடுலஸ் ஆஃப் X ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் T லெஸ் தென் P. பை டெஃபினேஷன் படி Xக்கும் Tக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்னென்னா மாடுலஸ் ஆஃப் X ஈக்குவல் டு D ஆஃப் U, மாடுலஸ் ஆஃப் T ஈக்குவல் டு D ஆஃப் V. அப்போ D ஆஃப் U கிரேட்டர் than ஈக்குவல் டு டெல் கிரேட்டர் than ஈக்குவல் P by 2. D ஆஃப் V கிரேட்டர் than ஈக்குவல் டு டெல் கிரேட்டர் than ஈக்குவல் P by 2. அப்போ D ஆஃப் U ப்ளஸ் D ஆஃப் B கிரேட்டர் than ஈக்குவல் P. அப்போ மாடுலஸ் ஆஃப் X. அப்புறம் D ஆஃப் Uவோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் X, D ஆஃப் Bயோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் T. அப்போ மாடுலஸ் ஆஃப் X ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் T கிரேட்டர் than ஈக்குவல் P. நம்மளுடைய கான்செப்ட் படி என்னென்னா மாடுலஸ் ஆஃப் X ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் T லெஸ் தென் Pயாக இருக்கணும். இங்கே கிரேட்டர் தென் P ஆகுது. அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. அப்போ ஈக்குவேஷன் 2 கான்ட்ரடிக்ஷன் ஆகுது என்ன ஆகுதுன்னா இந்த தேரமும் கான்ட்ரடிக்ஷன் ஆகி நான் ஹேமில்டனியன் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து G வந்து ஹேமில்டனியன்.
இப்போ ஹேமில்டோனியன் ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன ஃபஸ்ட்டு பண்ணனா சி ஆஃப் ஜி வந்து கம்ப்ளீட்டுன்னு சொன்னோம். அப்போ சி ஆஃப் ஜி வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது, நான் ஹேமில்டோனியனாக இருக்குது. அப்போ ஜி வந்து ஹேமில்டோனியன். தியரம் ப்ரூவ் ஆகுது.